ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 26வது பகுதி. இன்று சுவாமி நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு திருவேங்கடவன் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகின்றார். அந்த பாசுரம் தான் இந்த பாசுரம், திருவாய்மொழி பாசுரம். அதே போலே சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரயத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெரிய பெருமாள் நம்பெருமாளினிடத்திலே சரணாகதி பண்ணுகின்றார். அசரண்ய சரண்யாம் சரணமகம் பிரபத்யே தேவதேவ திவ்ய மகிஷீம் என்று பிராட்டியினிடத்துல பிரார்த்திக்கின்றார். அசரண்ய சரண்யாம் என்பதைத்தான் நாம் இன்று அனுபவிக்க போகின்றோம். அசரண்ய சரண்யாம்னா புகழொன்றில்லா அடியேனுக்கு உன் திருவடியே புகழ்னு நம்மாழ்வார் சொன்னது போல இங்கே எம்பெருமானார் புகழே இல்லாதவர்களுக்கு புகழா இருப்பவள் பிராட்டின்னு காட்டுறார். அசரண்யனா புகழே இல்லாதவர்களுக்கு, கதியே இல்லாதவர்களுக்கு கதியா இருக்கக்கூடியவள், புகழா இருக்கக்கூடியவள். பொதுவா இந்த லோகத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னா குற்றம் இருந்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குணமே நிறைவாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அது போல இல்லாமல் பிராட்டி இங்கே குற்றம் பெரிதாக இருந்து குணம் சிறிதாக இருந்தால் கூட அந்த சிறிதளவே இருக்கக்கூடிய குணத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாம். அல்லது இன்னொரு அர்த்தமாக அந்த குற்றங்களை மாத்திரமே பார்த்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அசரண்ய சரண்யாம். குற்றத்தையே பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவளா இருக்காள். இதே போல ராமாயணத்திலே சீதை ராவணனிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், விதிதஸ்ஸைஹி தர்மஜ்ஞஹா சரணாகத வத்சலஹா. ராமன் சர்வ தர்மங்களையும் அறிந்தவர். தேன மைத்ரி பவத்து தேஹி ஜீவித்தும் இச்சசி, நீ ஜீவிக்க வேண்டும்னு சொன்னால் அவருடன் நீ நட்பு கொள்வாயாக. ஏன்னா அவர் சரணாகத வத்சலன், சர்வலோக சரண்யன். விபீஷணனானவன் எம்பெருமானிடத்திலே வந்து பிரார்த்தனை பண்ண போது சர்வலோக சரண்யாய ராகவாய நமோ நமகான்னு பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்ணினான். ராமாயணத்திலே காட்டப்படுகின்றது. அதுபோலே அவர் சர்வலோக சரண்யன், மிகுந்த வாத்சல்யம் உடையவர், கருணாமூர்த்தி. அதனாலே அவரிடத்திலே சரணம் என்று ஒரு முறை சொன்னால் கூட அவர்களுக்கு அபயம் அளிப்பதையே விரதமாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். சர்வபூதங்களுக்கும் அபயம் அளிப்பேன் என்பதையே இந்த அவதாரத்தில் விரதமாக கொண்டிருக்கார். அதனாலே அவரிடத்திலே நீ நட்பு பாராட்டு. ஜீவித்து மிச்சசி, நீ ஜீவிக்க வேண்டும் என்றாகில் அவரிடத்திலே நீ நட்பு கொள்வாயாக என்று சொன்னாள். அப்படி அவளுக்கு துன்பத்தையே கொடுத்த ராவணனுக்கு கூட ஹிதத்தையே உரைத்தவள் பிராட்டி. இந்த இடத்திலே எம்பெருமானிடத்திலே நாம் சரணம் என்று சொன்னால்தான் அவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அசரண்ய சரண்யாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரணம்னு சொல்லாதவர்களை கூட அவள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் பிராட்டி அப்படின்னு பிராட்டியினுடைய ஏத்தம். தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரில் நன்னே செய்வார். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். தாமரையாள் ஆகிலும் பிராட்டி ஒருபொழுதும் சேதனனுடைய தன்னிடத்திலே வந்து சரணாகதி பண்ணினவர்களினுடைய குற்றத்தை ஒருபொழுதும் அவள் எம்பெருமானிடத்திலே சொல்ல போவது கிடையாது. அப்படி ஒரு கால் சொன்னாலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவானாம். என் அடியார் அது அப்படி செய்ய மாட்டார்களே, என் அடியார் ஒருபொழுதும் அப்படி செய்ய மாட்டார்கள். செய்தால் அப்படி ஒரு கால் செய்தால் நன்னே செய்வார், நல்லதுதான் செய்வார்கள் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவானாம். அப்படி எம்பெருமானிடத்திலே ஒரு சமயம் அவன் குற்றத்தை பார்த்து அவர்களை அபயம் அளிக்கவில்லை, கையும் வில்லுமாக வந்து அவர்களுக்கு குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை கொடுக்கின்றான், கொடுக்க மாட்டான் எம்பெருமான். அப்படி ஒரு கால் நடந்து விட்டால் அந்த குற்றத்தை பார்த்து அவர்களுக்கு
கையும் வில்லுமாய் வந்து நின்னு தண்டனை கொடுக்க நேர்ந்தால் அதை பொறுப்பிக்கும் அவளாய் பிராட்டி அங்கே இருக்கின்றாளாம். ஏன்னா சரணம்னு சொன்னால்தான் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். அங்கு சுற்றி இருந்த அரக்கிகளுக்கெல்லாம் சரணம்னு சொல்ல தெரியாது. சீதை அசோகவனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அங்க சுத்தி இருந்த அரக்கிகளுக்கெல்லாம் சரணம் என்று சொல்லாத பொழுதும் அவர்களுக்கு அபயம் அளித்தவள் நம் சீதா பிராட்டி. அதத்தான் பித்ராச்ச பரித்யக்த சுரைஸ்ச சமஹர்ஷிபிஹி த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ. காக்காசுரன் பெற்ற தகப்பனால் கைவிடப்பட்டான், தாயால் கைவிடப்பட்டான், உற்ற பந்துக்கள்னு சொன்னவர்களால் அத்தனை பேராலையும் கைவிடப்பட்டான். பிராட்டியின் இடத்திலே அபவாதப்பட்டிருந்த பொழுது 3 லோகங்களும் சுற்றி திரிந்தான். மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்னன்னு உன்னுடைய திருவடிகளிலே வந்து சேர்ந்தான். அப்ப அந்த திருவடியை காட்டி கொடுத்தது பிராட்டி தானே. குற்றத்தை எல்லாம் பொறுப்பிக்கும் அவள், பொறுத்து கொண்டு உன்னுடைய திருவடிகளிலே வந்து சேரும்படிக்கு செய்தவள் பிராட்டி தானே. சுவாமி தேசிகர் ஸ்ரீசுக்தியில மிக அழகாக ஒரு ஸ்லோகத்தில சொல்றார், சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்திம் ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டம் உதாராம் தாம் பத்மநேமீம் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் துவாம் விரணே. ஆனந்த ரூபியா இருக்கக்கூடியவள், மங்கள தேவதையா இருக்கக்கூடியவள், மங்கள வஸ்துவாக இருக்கக்கூடியவள், கீர்த்தியினாலே பிரகாசிக்கக்கூடியவள், எம்பெருமானோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடியவள், பத்மத்திலிருந்து தோன்றியவள், பத்மநேமீம் சரணமகம் பிரபத்திய உன்னுடைய திருவடிகளை நான் சரணம் அடைகின்றேன். எதற்காக சொன்னா என்னிடத்தில் இருக்கக்கூடிய அலக்ஷ்மி எல்லாம் நசிக்க வேண்டும், நசிப்படைய வேண்டும், நசிப்பித்து செல்ல வேண்டும். அதனாலே உன்னுடைய திருவடிகளிலே நான் சரணம் புகுகின்றேன். புகழொன்றில்லாத அடியேன் உன்னுடைய திருவடிகளிலே சரணம் புகுகின்றேன், அலக்ஷ்மி போவதற்காகவே அப்படின்னு சொல்றார். ஆக இந்த புகழென்றில்லாத அடியவர்களுக்கு புகழா இருப்பவள் அப்படிங்கறது இவளுக்கு எதனாலே வந்தது அப்படின்னு கேட்டா, தேவதேவ திவ்ய மகிஷியம்னு அடுத்த சூர்ணிகையில சொல்றார். ஆக சரண்ய சரண்யாம் சரணம் அகம் பிரபத்யே, தேவதேவ திவ்ய மகிஷியா இருப்பதனாலே புகழொன்றில்லாது இருக்கக்கூடியவர்களுக்கு புகழா இருக்கக்கூடியவள் பிராட்டி என்று இப்படி முதல் சூர்ணிகையிலே காட்டி, தேவதேவ திவ்ய மகிஷியின் இடத்துல அடியேன் பட்டிருக்கக்கூடிய அபச்சாரங்களை எல்லாம் நீர் களைந்தெறிய வேண்டும்னு பிரார்த்தனை பண்றார். இதை கேட்டு பிராட்டி உமக்கு என்ன வேண்டும் என்ன கேட்க, உம்முடைய திருவடிகளிலும் எம்பெருமானுடைய திருவடிகளிலும் எப்பொழுதும் கைங்கரிய ருச்சி, கைங்கரியம் பண்ணும்படியாகவும் அந்த கைங்கரிய ருச்சி மேலிட்டு இருக்கும்படியாகவும் நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல, அஸ்துதே என்று எம்பெருமானாருக்கு இவள் அனுகிரகம் செய்கின்றாள். எம்பெருமானார் திருவடிகளை பிடித்திருக்கக்கூடிய நமக்கும் அது நிச்சயம் அனுகிரகமாகத்தான் வரும். அதனாலே பிராட்டியினுடைய திருவடிகளே நமக்கு சர்வ உத்தாரகம் என்றிருந்து கொண்டு நாமும் அவளுடைய திருவடி மகிமையை தினமும் பாராயணம் செய்வோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.